ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் காலிஃப்ளவர் பூ ஒன்று எடுத்துருக்குறேங்க. சுடுதண்ணி வச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அதில் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. சுடுதண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், சில்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இந்த சில்லி பொடியிலேயே இருக்குங்க உப்பு. நம்ம லைட்டாக அப்பவும் சேர்த்திக்கணும். அப்போ தான் உப்பு கரெக்டாக இருக்குங்க. இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்துடலாங்க. இப்போவே கலந்துட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டுக்கலாங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ காலிஃப்ளவர் பூ சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தேவைன்னா தெளிச்சிக்கலாங்க. இந்த காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் தண்ணி ஈரப்பதமாக தாங்க இருக்கும். அதனால் தண்ணி தெளிக்க தேவையில்லை. இல்லை அப்படி தேவைன்னா லைட்டாக தெளிச்சிக்கலாங்க. பாருங்கள் இப்படி லைட்டாக தெளிச்சிக்கலாங்க. இந்த அளவுக்கெல்லாம் நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தாங்க இப்படி திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்ததையும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாங்க. பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. மசாலாவை பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரவே உதிராது. ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.